வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. குடும்ப ஜெபம். மறந்த வீடுகளுக்கான சிலுவை பாதை. என் அன்பு குடும்பமே, உன் வீட்டின் சுவர்களில் என் திருவுருவம் இருக்கிறது. ஆனால் உங்கள் இதயங்களில் எனக்கு இடம் எங்கே? வீட்டில் விளக்கை ஏற்றுகிறீர்கள், ஆனால் ஜெபத்தின் ஒளியால் உங்கள் இருளை போக்க மறக்கிறீர்களே. பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக ஓடுகிறீர்கள், ஆனால் அந்த எதிர்காலத்தை பாதுகாக்கும் என் கரங்களை பற்றி கொள்ள தயங்குகிறீர்களே. குடும்ப ஜெபம். உங்கள் வீட்டிற்குள் நான் நுழையும் வாசல். நீங்கள் இணைந்து ஜெபிக்கும் போது உங்கள் கவலைகள் என் கவலைகள் ஆகின்றன. உங்கள் கண்ணீரை நான் துடைக்கிறேன். என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் கவலை படிந்து கிடக்க நீ அனுமதிப்பாயா? வா, இப்போதே என் கரம் பிடி. நான் உன்னிடம் பேச காத்திருக்கிறேன். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வின் ஆதாரமே, இதோ எங்கள் குடும்பத்தை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். உமது திருப்பாடுகளை தியானிக்க தொடங்கும் இந்த வேளையில் எங்கள் இதயத்திற்குள் உம்மை அழைக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் செய்த தவறுகள், பேசிய கசப்பான வார்த்தைகள் மற்றும் ஒருவரை ஒருவர் காயப்படுத்திய தருணங்களை உமது இரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்தும். இன்று நாங்கள் தியானிக்கும் உமது ஒவ்வொரு பாடுகளும் எங்கள் குடும்பத்தில் உள்ள பலவீனங்களை மாற்றட்டும். உமது கசையடிகள் எங்கள் காயங்களை ஆற்றட்டும். உமது சிலுவை சுமை எங்கள் பாரங்களை குறைக்கட்டும். உம்முடைய அன்பால் எங்கள் வீட்டை நிரப்பும். இந்த புனித பயணத்தின் முடிவில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட, மகிழ்ச்சியான மற்றும் இணைந்திருக்கும் ஒரு குடும்பமாக மாற அருள் தாரும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இரக்கத்தின் ஊற்றிய இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும்
பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவாம் என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலை 1. இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகிறார். திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, மகளே, பிலாத்துவின் முன்னால் நான் நின்றபோது என் உடல் ஏற்கனவே சிதைக்கப்பட்டிருந்தது. கசையடிகளால் என் சதை கிழிக்கப்பட்டு இரத்தம் தரையில் வழிந்து கொண்டிருந்தது. இவனை சிலுவையில் அறையும் என்று மக்கள் கத்திய போது அந்த சத்தம் என் காதுகளை கிழித்தது. நான் செய்த பாவத்திற்காக அல்ல, உன் குடும்பத்தின் பாவங்களை சுமக்கவே நான் குற்றவாளியாக நின்றேன். இன்று உங்கள் வீடுகளில் ஜெபம் மௌனமாகும் போது அங்கு அன்புக்கு பதில் கசப்பான வார்த்தைகள் தீர்ப்பிடப்படுகின்றன. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பேசும் ஒவ்வொரு கடுஞ்சொல்லும் என் காயங்களில் ஈட்டியை பாய்ச்சுவது போல இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் நான் மீண்டும் மீண்டும் தண்டிக்கப்பட வேண்டுமா? ஜெபம். அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட என் இயேசுவே, உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் நிலவும் கோபம், வீண் பழி சுமத்துதல் மற்றும் மன்னிப்பற்ற இதயங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் வீட்டில் ஜெபத்தின் மெழுகுவர்த்தி மீண்டும் எரியட்டும். வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாமல் உம்மை போல மௌனமாகவும் அன்பாகவும் பொறுத்து கொள்ள எங்களுக்கு பலம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 2. இயேசு சிலுவையை சுமக்கிறார். நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ
எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, மகளே, கசையடிகளால் ஏற்கனவே கிழிந்து போயிருந்த என் தோள்களின் மேல் அந்த கரடு முரடான சிலுவை மரம் வைக்கப்பட்ட போது என் உடல் வலியால் துடித்தது. ஒவ்வொரு அடியும் மரண வேதனையாக இருந்தது. ஆனால் அந்த சிலுவை மரத்தில் நான் சுமந்தது உன் குடும்பத்தின் வறுமை, பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய பயம் மற்றும் உன் தனிமை ஆகியவற்றைதான். இன்று உங்கள் குடும்ப பொறுப்புகளை ஒரு சுமையாக கருதி சலித்துக் கொள்கிறீர்களே. குடும்ப ஜெபம் இல்லாத போது அந்த சிலுவை உங்களுக்கு இன்னும் கனமாக தெரியும். ஆனால் நீங்கள் இணைந்து ஜெபிக்கும் போது உங்கள் சிலுவையின் ஒரு முனையை நான் தாங்கிக் கொள்வேன். என் காயங்களின் வழியே உங்கள் குடும்பத்தின் சுமைகளை எனக்கு தாருங்கள். நான் சுமக்கிறேன். ஜெபம். பாரமான சிலுவையை சுமந்த என் இயேசுவே, உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் வரும் பொருளாதார நெருக்கடிகள், நோய்கள் மற்றும் மன உளைச்சல்களை நாங்கள் பொறுமையோடு ஏற்க அருள் தாரும். குடும்பமாக ஜெபித்தால் சுமைகள் குறையும் என்ற உண்மையை நாங்கள் உணர செய்யும். எங்கள் கவலைகளை உம் பாதத்தில் வைத்து நம்பிக்கையோடு பயணிக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 3. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே. தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே. உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே. புடம் இட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ. சிலுவையில் சிதறுண்டா எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, மகளே, இரத்த இழப்பால் என் உடல் நடுங்கியது. அந்த பாரமான சிலுவையின் கீழ் நான் முகம் குப்புற தரையில் விழுந்தபோது அங்கிருந்த கற்கள் என் காயங்களை இன்னும் ஆழமாக்கின. சுற்றி இருந்தவர்கள் என்னை பார்த்து ஏளனம் செய்தார்கள். உன் குடும்பத்திலும் இன்று இப்படிதானே? ஜெபம் இல்லாத வீடுகளில் கோபமும் தீய பழக்கங்களும் சோதனைகளும் நுழையும் போது உங்கள் குடும்பத்தின் நிம்மதி தரைமட்டமாகிறது. நான் விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்ததற்கு காரணம் உன் குடும்பம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். நீங்கள் விழுந்த நிலைகளில் இருந்து எழ என் கரம் பிடித்து மீண்டும் ஜெபிக்க தொடங்க மாட்டீர்களா? ஜெபம். தரைமட்டமாக விழுந்த என் இயேசுவே, உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் நிலவும் ஒழுக்கமின்மை, பிரிவினை மற்றும் தீய பழக்கங்களினால்
நாங்கள் கீழே விழுந்து கிடக்கிறோம். குடும்ப ஜெபம் என்னும் பலத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் விழுந்த இடத்திலே தங்கி விடாமல் உம் அருளால் மீண்டும் எழுந்து புனிதமான குடும்பமாக வாழ அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 4. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, மகளே, இரத்தமும் வியர்வையும் என் கண்களை மறைத்திருந்த அந்த வேளையில் கூட்டத்தின் நடுவே என் தாயின் முகத்தை பார்த்தேன். வார்த்தைகளே தேவையில்லை. எங்கள் கண்கள் ஒன்றை ஒன்று சந்தித்த போது என் தாயின் இதயம் வாளால் ஊடுருவப்பட்டது போல துடித்தது. தன் மகன் படும் வேதனையை ஒரு தாயால் எப்படி பார்க்க முடியும்? இன்று உங்கள் வீடுகளில் பிள்ளைகள் வழி தவறி போகும்போதும் பெற்றோரை மதிக்காமல் நடக்கும் போதும் அந்த தாயின் உள்ளம் படும் அதே வேதனையை நான் காண்கிறேன். குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகளில் பாசம் கசப்பாக மாறுகிறது. என் பிள்ளையே, உன் தாய் தந்தையின் கண்ணீருக்கு நீ காரணமாக இருக்கலாமா? அல்லது உன் பிள்ளையின் வாழ்வை நீ கவனிக்காமல் விடலாமா? எங்களது இந்த சந்திப்பு உன் குடும்பத்தில் பாசமும் பக்தியும் மீண்டும் துளிர்க்க ஓர் அழைப்பு. ஜெபம். துயருற்ற தாயை சந்தித்த என் இயேசுவே, உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் உள்ள பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள விரிசல்கள் மறைய செய்யும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் இணைந்து ஜெபிக்கவும் அருள் தாரும். முதியவர்களையும் நோயுற்றோரையும் கனிவோடு அரவணைக்கும் இதயத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 5. சீமோன் இயேசுவுக்கு சிலுவையை சுமக்க உதவுகிறார். வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, மகளே, உன் உடல் நலிந்து இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற நிலையில் நான் தள்ளாடினேன். அப்போதுதான் கட்டாயத்தின் பேரில் சீமோன் என் சிலுவையை பிடிக்க வந்தான். அந்நியனாக வந்த அவன் என் சுமையை பகிர்ந்து கொண்ட அந்த நிமிடம் என் இதயத்திற்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்தது தெரியுமா? இன்று உன் குடும்பத்தில் உன் கணவனோ, மனைவியோ அல்லது பெற்றோரோ தனிமையில் சிலுவையை சுமந்து கொண்டிருப்பதை நீ கவனிக்கிறாயா? அது அவர்கள் பொறுப்பு என்று ஒதுங்கி போகிறாயா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகளில் சுயநலம் மட்டுமே வாழும். ஆனால் நீங்கள் இணைந்து ஜெபிக்கும் போது ஒருவருக்கொருவர் சீமோனாக மாறி சுமைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். உன் குடும்ப உறுப்பினரின் கண்ணீரை துடைக்க நீ முன்வருவாயா? அங்குதான் நான் இருக்கிறேன். ஜெபம். அந்நியனின் உதவியை பெற்ற என் இயேசுவே, உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் நிலவும் சுயநல போக்கை மாற்றி அருளும். மற்றவர் சுமையை நீங்களும் சுமந்து கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க அருள் தாரும். எங்கள் குடும்ப ஜெபம் எங்களை அன்பால் பிணைக்கட்டும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 6. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளையே, அந்த பாதையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வெரோனிகா மட்டுமே என் வலியை கண்டாள். இரத்தமும் தூசியும் கசையடிகளும் என் முகத்தை ஒரு சிதைந்த உருவமாக மாற்றியிருந்தது. அவள் தன் மேலாடையால் என் முகத்தை துடைத்த போது அவள் துடைத்தது என் தனிமையையும் என் வேதனையையும் தான். இன்று உங்கள் குடும்பங்களில் இதே நிலைதான். வேலை பளு, கடன் தொல்லை, மன அழுத்தம் போன்றவற்றால் உங்கள் கணவன் அல்லது மனைவியின் முகம் சோர்ந்து போய் வீட்டிற்குள் நுழையும் போது நீ ஒரு வெரோனிகாவாக மாறுகிறாயா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகளில் ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து பேசுவது கூட குறைந்து போகிறது. நீ உன் குடும்ப உறுப்பினரின் கவலையை ஒரு மென்மையான வார்த்தையால் துடைக்கும் போது என் முகத்தையே நீ துடைக்கிறாய். உங்கள் வீட்டில் அன்பு காட்டப்படும் போது அங்கே
என் சாயல் பதிந்து கொண்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தினரின் உள்ளத்தை வாசிப்பதற்கு ஜெபம் என்னும் ஆடையை கையில் எடுப்பாயா? ஜெபம். இரக்கமுள்ள என் இயேசுவே, உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கிறோம். மற்றவர்களின் துன்பங்களை கண்டும் காணாமல் போகும் எங்கள் சுயநலத்தை குணப்படுத்தும். எங்கள் குடும்பத்தில் ஒருவர் சோர்ந்து போகும்போது அவரை ஏளனம் செய்யாமல் அல்லது விமர்சிக்காமல் வெரோனிகாவை போல துணிச்சலோடு ஆறுதல் அளிக்க அருள் தாரும். எங்கள் குடும்ப ஜெபம் எங்களை ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்கும் கருவியாக மாற்றட்டும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 7. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிறருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, மகளே, என் உடலின் ஒவ்வொரு பாகமும் கசையடிகளால் ஏற்கனவே கிழிந்து போயிருந்தது. இதோ 2ஆம் முறையாக நான் தரைமட்டமாக விழுகிறேன். இந்த முறை விழுந்தபோது என் முழங்கால்கள் கற்களில் மோதி சிதைந்தன. ஏற்கனவே தலையில் இருந்த முள்முடி இன்னும் ஆழமாக இறங்கியது. இரத்தமும் மண்ணும் என் காயங்களில் கலந்து எரியத் தொடங்கியது. உன் குடும்பத்திலும் இன்று இதே நிலைதானே? இனிமேல் என் மனைவியிடம், கணவனிடம் சண்டையிட மாட்டேன், கோபப்பட மாட்டேன் என்று நீ எனக்கு பலமுறை வாக்கு கொடுத்தாய். ஆனால் அதே பழைய பாவங்களிலும் அதே ஜெபமற்ற வாழ்விலும் மீண்டும் மீண்டும் முகம் குப்புற விழுகிறாயே. நீ கீழே விழும்போதெல்லாம் உன் குடும்பத்தின் அமைதி சிதைந்து போகிறது. என் பிள்ளையே, உன் வீழ்ச்சியைக் கண்டு நான் அழவில்லை. ஆனால் நீ விழுந்த இடத்திலேயே கிடக்கிறாயே என்பதுதான் என் வேதனை. என் காயம்பட்ட கரம் நீட்டுகிறேன், பிடித்துக்கொள். வா, நாம் இணைந்து மீண்டும் எழுவோம். ஜெபம். 2ஆம் முறை விழுந்து துடித்த என் இயேசுவே, உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் மீண்டும் மீண்டும் தலை தூக்கும் தீய பழக்கங்கள், பகைமை மற்றும் ஜெபமற்ற வாழ்விற்காக மன்னிப்பு கேட்கிறோம். நாங்கள் விழுந்த போதெல்லாம் உம் அருளால் மீண்டும் எழவும் எங்கள் குடும்ப ஜெபத்தின் வழியாக புதிய பலத்தை பெறவும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 8.
இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, மகளே, என் திருமுகம் இரத்தத்தாலும் உமிழ் நீராலும் சிதைக்கப்பட்டு ஒரு மனித உருவமே இல்லாமல் நான் தள்ளாடி நடந்தேன். என் வேதனையை பார்த்து அழுத பெண்களிடம் நான் நின்ற அந்த ஒரு நிமிடம் என் உடலின் வலியை விட உங்கள் மேல் கொண்ட கவலையே மேலோங்கி இருந்தது. அதனால்தான் சொன்னேன், எனக்காக அழாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று. இன்று உன் குடும்பத்தில் பிள்ளைகள் வழி தவறி போகும் போதும் அவர்கள் ஜெபத்தை மறந்து உலக மாயைகளில் மூழ்கும் போதும் என் இதயம் இன்னும் அதிகமாக கிழிக்கப்படுகிறது. அவர்களுக்கு நல்ல உடைகளை தருகிறாய், உயர்ந்த கல்வியை தருகிறாய். ஆனால் அவர்களோடு அமர்ந்து ஒரு நிமிடம் ஜெபிக்க மறுக்கிறாயே. என் பிள்ளைகள் ஜெபிப்பதையே நான் விரும்புகிறேன். உன் பிள்ளைகளை என்னிடம் அழைத்து வர மாட்டாயா? ஜெபம். துயருற்ற பெண்களுக்கு ஆறுதல் அளித்த இயேசுவே, எங்கள் பிள்ளைகளின் ஆன்மீக வறுமைக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். அவர்களுக்கு பொருள் தேடி தருவதில் காட்டும் ஆர்வத்தை உம்மிடம் அழைத்து வருவதிலும் காட்ட அருள் தாரும். எங்கள் வீடுகளில் மீண்டும் ஜெபக்குரல் ஒலிக்கட்டும். அதன் வழியாக எங்கள் பிள்ளைகள் உமது ஆசீர்வாதத்தை பெறச் செய்யும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 9. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, மகளே, இதோ நான் மண்ணோடு மண்ணாக கிடக்கிறேன். கல்வாரி மலை உச்சி கண்ணுக்கு தெரிந்தும் என்னால் ஒரு விரலை கூட அசைக்க முடியவில்லை. என் முழங்கால்கள் நொறுங்கிவிட்டன. என் இதயம் துடிக்கவும் சக்தியற்று போய்விட்டது.
இது வெறும் மரண வேதனை அல்ல. உன் குடும்பம் முற்றிலும் சிதைந்து நம்பிக்கை இழந்து இனி மீளவே முடியாது என்று நீ கதறி அழும் அந்த சூழலை நானே இப்போது அனுபவிக்கிறேன். உன் குடும்பத்திலும் இன்று இதே நிலைதானே? மீண்டும் மீண்டும் வந்த சோதனைகளால் இனி என் கணவன் மனைவி மாற மாட்டார்கள் என்று விரக்தியின் விளிம்பில் கிடக்கிறாயே. குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகளில் சாத்தான் உங்களை எழவிடாமல் அழுத்துவான். ஆனால் 3ஆம் முறை நான் தரைமட்டமாக விழுந்தும் என் கடைசி சொட்டு இரத்தத்தை சக்தியாக்கி மீண்டும் எழுந்தேன். அது உன் குடும்பத்தை எழுப்புவதற்காகத்தான். என் பிள்ளையே, உன் குடும்பத்தின் நம்பிக்கையற்ற நிலையை பார்த்து அழாதே. என் கரம் பிடி, நாம் மீண்டும் எழுவோம். ஜெபம். முற்றிலும் பலமிழந்து விழுந்த என் இயேசுவே, உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கிறோம். நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கும் எங்கள் குடும்பங்களை உமது காயப்பட்ட கரங்களால் தூக்கி நிறுத்தும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாங்கள் நினைக்கும் போது ஜெபத்தின் வழியாக புதிய தொடக்கத்தை தாரும். எங்கள் வீடுகளில் மௌனமாகி கிடக்கும் ஜெப குரல் மீண்டும் கம்பீரமாக ஒலிக்க செய்யும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 10. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, மகளே, ரோம வீரர்கள் என் ஆடைகளை ஈவிரக்கமின்றி பித்தெடுத்த போது காய்ந்திருந்த என் இரத்தத்தோடு சேர்ந்து என் சதையும் பெயர்ந்து வந்தது. அந்த வலி என் உயிரை பறிப்பது போல இருந்தது. மக்கள் கூட்டத்தின் முன்னால் நிர்வாணமாக்கப்பட்ட அந்த அவமானம் என் உடல் வலியை விட கொடியது. உன் குடும்பத்திலும் இன்று இதே நிலைதானே? ஜெபம் இல்லாத வீடுகளில் ரகசியங்கள் தெருவுக்கு வருகின்றன. கோபத்தாலும் ஒருவரை ஒருவர் குறை சொல்வதாலும் உங்கள் குடும்பத்தின் மானத்தை நீங்களே மற்றவர்களுக்கு முன்னால் ஏலத்திற்கு விடுகிறீர்களே. உங்கள் வீட்டின் குறைகளை மற்றவர்களிடம் பேசி உங்கள் குடும்பத்தையே நிர்வாணமாக்கலாமா? குடும்ப ஜெபம் என்னும் ஆடை உங்கள் குறைகளை மறைக்கும் அரணாக இருக்க வேண்டாமா? ஜெபம். அவமானங்களுக்கு உள்ளான என் இயேசுவே, எங்கள் குடும்பத்தின் கௌரவத்தையும் மரியாதையையும் காக்க அருள் தாரும். ஒருவர் குறையை மற்றவர் மறைத்து அன்பால் ஒருவரை ஒருவர் போர்த்தி கொள்ள செய்யும். ஜெபத்தின் வழியாக எங்கள் குடும்பத்தின் புனிதத்தை காத்தருளும். ஆமீன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 11. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, மகளே, இதோ நான் சிலுவை மரத்தில் கிடத்தப்பட்டிருக்கிறேன். அந்த தடித்த ஆணிகள் என் மணிக்கட்டுகளையும் பாதங்களையும் துளைத்தபோது நரம்புகள் தெறிக்க நான் துடித்த வேதனையை உன்னால் உணர முடிகிறதா? ஒவ்வொரு முறை நான் மூச்சுவிட முயலும் போதும் என் முழு உடல் எடையும் அந்த ஆணிகளில் தொங்கியது. உன் குடும்பத்திலும் இன்று இதே நிலைதானே? கசப்பான வார்த்தைகளாலும் சந்தேகத்தாலும் மன்னிக்காத இதயத்தாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் இதயத்தில் நீங்கள் ஆணி அடிக்கிறீர்களே. குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகளில் ஒருவருக்கொருவர் அன்பால் இணைக்கப்படுவதில்லை. மாறாக வெறுப்பால் சிலுவையில் அறையப்படுகிறீர்கள். அந்த ஆணி என் உடலில் இறங்கிய போது கூட நான் மன்னியும் என்றே வேண்டினேன். உங்கள் குடும்பத்தில் காயப்படுத்தியவர்களை மன்னிக்க நீ முன்வருவாயா? உன் மன்னிப்பில் நான் என் வலியையே மறப்பேன். ஜெபம். சிலுவையில் அறையப்பட்ட என் இயேசுவே, உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால் காயப்படுத்திய தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை காயப்படுத்துபவர்களை மன்னிக்கவும், சிலுவை போன்ற கஷ்டமான உறவுகளிலும் உமது அன்பை காணவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஜெபம் மீண்டும் எங்களை உமது சிலுவையின் அடியில் ஒன்றிணைக்கட்டும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர்.
என் மகனே, மகளே, 3 மணி நேர போராட்டம். என் நுரையீரல் காற்றிற்காக ஏங்கியது. என் இதயம் இரத்தமின்றி சுருங்கியது. தாகத்தால் என் நாக்கு மேல் அன்னத்தோடு ஒட்டி கொண்டது. எல்லாம் நிறைவேறிற்று என்று நான் கத்திய போது என் உயிர் பிரியவில்லை. உங்கள் பாவத்திற்காக அது பிடுங்கப்பட்டது. உன் வீட்டில் குடும்ப ஜெபம் மரித்து போகும்போது உன் குடும்பத்தின் ஆன்மாவை பிரிந்து போவதை நீ உணர்கிறாயா? ஜெபம் இல்லாத வீடு உயிர் இல்லாத உடல் போன்றது. அங்கு மௌனமும் இருளுமே மிஞ்சும். இதோ சிலுவையில் என் தலை சாய்வது போல உன் வீட்டின் அகந்தையும் கோபமும் சாகட்டும். நான் மரித்தது உன் குடும்பம் மீண்டும் உயிர் பெற்று ஜெபத்தால் ஆசீர்வதிக்கப்படவே. ஜெபம். எங்களுக்காக தவித்து பலியான என் இயேசுவே, உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் மரித்து கிடக்கும் ஜெப ஆர்வத்தை மீண்டும் உயிர்ப்பியும். எங்கள் வீடுகளில் நிலவும் பாவ இருள் அகலட்டும். சிலுவையின் அடியில் நாங்கள் மண்டியிட்டு உமது தியாகத்தினால் எங்கள் குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்ப வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 13. இயேசு சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அன்னை மடியில் வைக்கப்படுகிறார். தாய்மொழியில் சேயுடலோ சருகாரதே, தாய்மடியில் சேவுடலோ சருகானதே. தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய் மனமோ முறிந்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, மகளே, உயிரற்ற என் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட போது அது ஒரு சதை குவியலாக என் தாயின் மடியில் விழுந்தது. கசையடிகளால் எலும்புகள் நெறிந்தன. ஆணிகளால் துளைக்கப்பட்ட கைகள் செயலிழந்து தொங்கின. என் தாயின் மடியில் வழிந்தோடியது என் இரத்தம் மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்காக நான் சிந்திய கண்ணீரும் தான். உன் குடும்பத்திலும் இன்று இதே நிலைதானா? ஜெபம் இல்லாத வீடுகளில் உறவுகள் கசையடிகளால் கிழிக்கப்பட்டது போல சிதைந்து கிடக்கின்றன. வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் கிழித்து எறிந்துவிட்டு உடைந்த இதயங்களோடு வாழ்கிறீர்களே. என் பிள்ளைகளே, சிதைந்து போன உன் குடும்ப உறவுகளை என் தாயிடம் கொண்டு வா. உன் குடும்பத்தின் கசப்புகள் நீங்க என் காயம்பட்ட உடலை உங்களுக்கு மருந்தாக தருகிறேன். ஜெபத்தின் வழியாக உங்கள் காயங்களை கழுவ மாட்டீர்களா? ஜெபம். துயருற்ற தாயின் மடியில் துயின்ற என் இயேசுவே, உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கிறோம். பிரிவினையாலும் கோபத்தாலும் சிதைந்து போயுள்ள எங்கள் குடும்ப உறவுகளை உமது அன்னை மடியில் சமர்ப்பிக்கிறோம்.
எங்கள் உள்ளங்களில் உள்ள வடுக்களை ஆற்றி மீண்டும் ஜெபத்தால் எங்களை ஒன்றிணைக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 14. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, இதோ நான் கல்லறைக்குள் வைக்கப்பட்டுள்ளேன். வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு இது ஒரு முடிவு போல தோன்றலாம். ஆனால் எனக்கு இது ஒரு புதிய தொடக்கம். இந்த மௌனமான நேரத்தில்தான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக மகா வல்லமையை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தில் இருக்கும் கவலைகள், தீராத பிரச்சனைகள் மற்றும் நம்பிக்கையற்ற சூழல்களை இன்று என்னோடு இந்த கல்லறைக்குள் ஒப்படைத்து விடு. இது உன்னை தூய்மைப்படுத்தவே. ஜெபம் இல்லாத உன் பழைய வாழ்வு இங்கே புதைக்கப்படட்டும். இருளுக்கு பின் ஒளி வருவது போல உன் குடும்பத்தின் சோகங்களுக்கு பின் ஒரு பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது. நான் அந்த பாறையை நகர்த்திவிட்டு உன் குடும்பத்தின் ஒளியாக உயிர்த்தெழப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கப் போகிறது. ஜெபம். அமைதியின் உருவான என் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் குடும்பத்தின் பயங்கள் மற்றும் கவலைகளை உம் பாதத்தில் வைக்கின்றோம். இருண்ட கல்லறைக்குள் ஒளி பிறந்தது போல எங்கள் இல்லத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் என்னும் புதிய ஒளி வீசட்டும். ஜெபத்தின் வழியாக நாங்கள் புதிய மனிதர்களாக மகிழ்ச்சியான குடும்பமாக மாற அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் மகனே, மகளே, இந்த கல்வாரி பயணம் உன் குடும்பத்தின் புனித பயணமாக மாறட்டும். நான் எனக்காக சிலுவை சுமக்கவில்லை, உன் குடும்பத்தின் கண்ணீரை துடைக்கவும் உங்கள் உறவுகளை ஆசீர்வதிக்கவும் தான் அத்தனை வேதனைகளையும் தாங்கினேன். என் இறுதி வேண்டுகோள் இதுதான். தினமும் உங்கள் குடும்பத்தில் ஒரு சில நிமிடங்களாவது இணைந்து ஜெபியுங்கள். குடும்பமாக ஜெபிக்கும் குடும்பம் எப்போதும் நிலைத்திருக்கும். ஜெபம் இல்லாத வீடுகளில் இருள் நுழையும். ஆனால் நீங்கள் இணைந்து ஜெபிக்கும் போது நானே உங்கள் வீட்டின் ஒளியாக, அரணாக இருப்பேன். உங்கள் கவலைகள் அனைத்தையும் என் காயம்பட்ட கரங்களில் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு வாழுங்கள். நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன். என் அன்பு இயேசுவே, உமது திருப்பாடுகளின் வழியாக எங்கள் குடும்பத்தை மீட்டதற்காக நன்றி கூறுகிறோம். இணைந்து ஜெபிப்போம், இன்பமாக வாழ்வோம் என்ற உறுதியோடு இன்று முதல் எங்கள் இல்லத்தில் குடும்ப ஜெபத்தை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என வாக்கு தருகிறோம். உமது உயிர்ப்பின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.
தூய அன்பேயம் தன்னிகர் இல்லா தலைவனே மண்ணுயிர் மீட்கவே தன்னை தந்து மரணத்தை வென்ற இறைவா என் இறைவா என் இறைவா தன்னலம் கருதாத தூய அன்பேயம் தன்னிகர் இல்லா தலைவனே மண்ணுயிர் மீட்கவே தன்னை தந்து மரணத்தை வென்ற இறைவா என் இறைவா என் இறைவா